இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாக தன்னுடைய சீஷர்களை ஆண்டவர் அழைக்கிற காரியத்தையும் அவர்கள் நடுவிலே ஆண்டவர் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியத்தையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று பார்க்கிறோம். கெனசரேத்து என்பது கலிலேயாவை குறிக்கிறது. கலிலேயாவினுடைய மறுபெயர். அந்த கடற்கரையில் நிற்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினால் அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்கே மற்ற எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருந்தது போல மீனும் எங்கே இருந்தது என்பதை அறிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கரையில் நின்ற பொழுது அவர்களை பார்த்து, புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டபோது ஒன்றுமில்லை. முழுவதும் பிரயாசப்பட்டு அவர்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. வலப்பக்கமாக வலைகளை போடுங்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததை குறித்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். 2 உதாரணங்களும் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடும்படியாய் சொல்லுகிறார். அங்கே வலது பக்கமாக வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவால் வழிகாட்டப்படக்கூடியவைகள் அவருடைய ராஜ்யத்தில் கனி உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டுவார் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, கனிவுள்ள ஒரு வாழ்க்கையாக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சுயமாக நம்முடைய திறமையில் நம் வழிநடத்தப்பட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை, ஆசீர்வாதத்தை, கனிகளை தருவதில்லை என்கிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். முழுவதும் கடலிலேயே மீன்பிடி தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் அங்கே அவர்களால் மீன் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கடல் அனுபவம் மிகுந்தவர்களால் முழுவதும் பிரயாசத்தின் மத்தியில் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் இங்கே கடலே இல்லாத நிலப்பகுதிகள் சூழ்ந்த நேசரத்தில் வாழ்ந்த தச்சனினுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட மனு உருவம் எடுத்து வந்த என் இயேசு வழிகாட்டுகிற காரியங்கள் அவர்களுடைய வாழ்விலே ஒரு நிறைவை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் அங்கே பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறான், ஐயரே என்று சொல்லி. அதிகாரமுடையவரை குறிக்கிற கிரேக்க சொல்லை அவன் அங்கே பயன்படுத்துகிறான், ஐயரே என்று சொல்லி. 6ஆம் வசனத்தில் வலை கிழியத்தக்கதாக மீன்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. மற்ற படகுகளில் இருந்தவர்களை உதவிக்கு அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2 படகுகள் உதவிக்கு போகியும் அந்த படகுகள் அமிலத்தக்கதாக மீன்கள் காணப்படுகின்றன. இப்போது பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு இயேசு சாதாரண மனிதர் அல்ல என்பதை புரிந்து கொண்ட பேதுரு தான் அவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவன் என்று உணர்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய வெளிச்சத்தை முதல்ல கண்ட எல்லா மனிதர்களும், ஆண்டவரை கண்ட, தேவனை கண்ட எல்லா மனிதர்களும் அங்கே தங்களுடைய பாவ நிலைமையை உணர்ந்ததை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே ஏசாயா சொல்லுகிறான், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் வரையிலும் மற்ற பாவங்களை செய்கிற மனிதர்களை பார்த்து ஐயோ 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 உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி கொண்டு வந்த ஏசாயா இப்பொழுது ஆண்டவரை கண்டபொழுது ஐயோ
நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்களின் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை, அவன் இருக்கிற சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். யோபுவும் 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே யோபு 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் அங்கே பத்மு தீவிலே இயேசுவை கண்டபொழுது, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன், தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் முந்தினவர், நானே பிந்தினவர், நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று தன்னை இயேசு கிறிஸ்து அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தின் வெளிச்சத்தில் மனிதர்கள் அவருடைய பாவ நிலையை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதன் பிறகு பேதுரு கிறிஸ்துவை பின்பற்றியதோடு உண்மையில் அவர் தன்னை விட்டு போகிறத ஒருபொழுதும் அவன் அங்கே விரும்பவே இல்லை. முதல் சந்திப்பில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில், அவனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரமிப்பு உண்டாகிறதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய தொழிலே மீன்பிடி தொழில். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனால் நிலம் சூழ்ந்த நேசரத்தில் தச்சனுடைய வீட்டில் வளர்ந்த ஒருவர் மீன்கள் எங்கே இருந்தன என்பதை காட்டினதினால அவர்களுக்கு மிகுந்த பிரமிப்பு உண்டாயிற்று என்று இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு அவர்களை பார்த்து அழைக்கிறார். நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாவா இருப்பா என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் அங்கங்கே கொண்டு போய் நிறுத்திவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஆகிய 4 பேரையும் சீஷர்களாக அவர் தெரிந்தெடுக்கிறார். மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி அழைக்கிறார். வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த யாக்கோபு, யோவான், யாக்கோபு முதல்லையே மரித்து போனான். யோவான் அந்த பழுது பார்க்கிற காரியத்தின் நிமித்தமாக அவன் அழைப்பில் அங்கே 7 சபைகளில் இருந்த குறைகளை அவர்களுக்கு சுட்டி காட்டும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவரை வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் சபைகளுக்கு குறைவுகளை சொல்லி அந்த சபையின் குறைவுகளை சரி செய்யும்படியாக ஆண்டவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்கள் செய்த தொழிலிலிருந்து அவர்களை தெரிந்து கொண்டு மீன்பிடிக்கிற பேதுருவை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாகவும், பழுது பார்த்து கொண்டிருந்த யோவானை ஆண்டவர் சபைகளில் உள்ள குறைகளை நீக்குகிற ஒரு பாத்திரமாகவும் பின்னாட்களிலே பயன்படுத்தினதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால், இயேசுவால் வழிகாட்டப்படுகிறவைகள் அவருடைய ராஜ்யத்தில் கனி உள்ளவைகள், அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை கொண்டு வரும். சுயமாக நம்முடைய திறமையில் எதையாவது செய்து விடலாம் என்று சொன்னால் அது கனியற்ற தன்மைக்கு நம்மை வழிநடத்திவிடும். ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்முடைய படகை கூட ஆண்டவருக்கு விட்டு கொடுத்த பேதுருவைப் போல நமக்கு இருக்கிற காரியங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொந்தமென்று